இந்த கோயிலில் வந்து வாரத்தில் 2 நாள் பூஜை. செவ்வாயும், வெள்ளிக்கிழமையும். இப்படிதான் பூஜை வைக்க முடியும். அப்படி தான் வச்சுட்டு இருக்கோம். டெய்லி பூஜை இல்ல. இந்த டெய்லி பூஜை எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை மாதம் டூ மார்கழி மாதம் வரைக்கும் வரும். கார்த்திகை மாதத்தில வந்து என்ன நடக்கும்னா, இந்த சைடில நாங்க பஜனை எடுப்போம். 41 நாள் பஜனை எடுத்து பட்டாபிஷேகம் முடியும். அந்த ஒரு நாளும் தான் வரும். அதுபோக அம்மனுக்கு காப்பு கட்டுவோம். சித்திரை மாதம் 10ஆம் தேதிக்குள்ளாடி ஒரு காப்பு கட்டிட்டு, அதிலிருந்து ஒரு 15 நாளத்த திருவிழா மாரி அதில ஒரு இது வரும். அது கழிஞ்சு சித்திரை மாதம் கடைசியில வந்து நமக்கு வந்து கோயில் திருவிழா. அந்த திருவிழாவுக்கு முடிஞ்சு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, திருவிழாவில காலையில அந்த பெண் மக்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு பால் குடம் எடுக்க போவாங்க. கடற்கரையில போயி பால் குடம் எடுத்துட்டு திரும்பி வரும்போது வந்து இங்கன வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கும்பம் கோருவோம். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கும்பம் கோரி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக கும்பம்லாம் கோருவோம். அது முடிஞ்சு காலை வழக்கமான வில்பாட்டு, வில்லிசை, திரை விஷயம் அந்த மாரி நடக்கும். ம மத்தியானம் எல்லா சாமிக்கும் ஒரு பூஜை. அது கழிஞ்சு திங்கட்கிழமை நைட்டு வந்துட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜை ஒண்ணு அலங்காரம் இருக்கு. ஒரு சிறப்பு பூஜை இருக்கு. திங்கட்கிழமை முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை ஆர்டினரியா சொல்ல போனோம்னா, ஆ நம்ம பெருமாள் சாமிக்கு, காளசாமிக்கு, மாரியம்மனுக்கு இவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் பூஜை. அம்மனுக்கு மத்தியானம் உச்சக்கால பூஜை, நல்ல பூஜை சாப்பாடுகளோட போட்டுப்போம்.